குட்டீஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கதை கேட்கலாமா? ஜோசப் அண்ணான்னு ஒரு அண்ணா இருந்தாங்களாம். அந்த அண்ணாக்கு 11 பிரதர்ஸ் இருந்தாங்களாம். இவங்களோட அப்பா பேர் ஜேக்கப். அந்த ஜேக்கப் அங்கிளுக்கு ஜோசப் அண்ணானா ரொம்ப பிடிக்குமா. அதனால் அவருக்கு மட்டும் ஒரு புது அழகான ட்ரெஸ்ஸை இந்த மாதிரி போட்டு விட்டாங்களாம். போட்டு விட்டதுக்கு அப்புறமா ஜோசப் அண்ணாக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவில் சூரியன் இருக்க மாதிரி, சூரியனை சுற்றி 11 நட்சத்திரம் அதை வணங்குற மாதிரி கனவு கண்டிருக்காரு. இந்த கனவை எடுத்துகிட்டு போயிட்டு ஜோசப் அண்ணா அவங்க அண்ணனுங்க கிட்ட சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே அவங்களாம் செம்ம கோவப்பட்டு, ஏற்கனவே உனக்கு மட்டும்தான் புது ட்ரெஸ்ஸு, இந்த கனவு வேறையா? இந்த கனவுல வர மாதிரி நாங்களாம் உன்னை வணங்கணுமா? நீ எங்களோட சின்ன பையன், உன்னெல்லாம் எங்களால் வணங்க முடியாதுன்னு ரொம்ப கோவமாக அவங்கள திட்டி ஒரு பெரிய பள்ளமாக இந்த மாதிரி பார்த்து ஜோசப் அண்ணாவை எல்லாரும் தள்ளி விட்டுட்டாங்களா. பாவம்ல ஜோசப் அண்ணா. அவரை அங்கேருந்து எகிப்து அப்படின்ற ஒரு கண்ட்ரிக்கு ஸ்லேவாக பிடிச்சிட்டு போயிட்டாங்களாம். அதாவது அடிமையாக அந்த இடத்துல போயிட்டு அவர் எல்லா வேலையும் செஞ்சு பிரிசனில் ரொம்ப கஷ்டப்பட்டாராம். ஜெயிலில் இருக்கும் போது, ஏசப்பா நான் இங்கே எதுவுமே தப்பு பண்ணலை, என்னை இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, சீக்கிரமாக என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு ப்ரேயர் பண்ணாங்களாம். இந்த ப்ரேயரை ஏசப்பா கேட்டதுக்கப்புறமா கிங் என்ன பண்ணியிருக்காரு, எகிப்தோட கிங் ஜோசப் அண்ணாவை கூப்பிட்டு, இங்கே பாரு ஜோசப், நான் ஒரு கனவு கண்டிருக்கேன், இதுக்கான அர்த்தத்தை நீ சொல்லுன்னு சொன்னோன்னே ஜோசப் அண்ணா சொல்லிட்டாராம். உடனே கிங் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகி ஜாலியாகி, இனிமேல் நீ பிரிசனில் இருக்கக்கூடாது, நீ தான் இனிமேல் அடுத்த ராஜா, எனக்கு அடுத்து நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் அண்ணாவை போட்டாங்களாம். இந்த இடத்துல தான் ஒரு பெரிய பஞ்சம் வருதான். உலகம் முழுசாக பஞ்சமா. ஆனால் எகிப்தில் மட்டும் பஞ்சமே இல்லையா? ஏன்னா ஜோசப் அண்ணா ஏற்கனவே ஃபுட்டெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த நேரமாக பார்த்து இவங்களோட பிரதர்ஸ் எல்லாருமே ஜோசப் அண்ணாவை பார்த்து வணங்கி, இங்கே பாரு சாரி, நான் வந்து உன்னை பணத்தெல்லாம் தள்ளி விட்டுறக்கூடாதுன்னு அழுது கேட்டோன்னு ஜோசப் அண்ணா அதை மன்னிச்சிட்டாங்களாம். இதுலேருந்து என்ன தெரியுது குட்டீஸ்? இனிமேல் நம்ம யாரை பார்த்தும் ஜோசப் அண்ணா அண்ணனுங்க மாதிரி பொறாமப்படக்கூடாது. ஜோசப் அண்ணாவோட அண்ணனுங்க ஜோசப் அண்ணாக்கு கெட்டது தான் பண்ணாங்க. ஆனால் ஜோசப் அண்ணா என்ன பண்ணாரு? நல்லது தான் பண்ணாரு. சாரி கேட்டதும் மன்னிச்சிட்டாரு. அவங்க அண்ணனுங்கெல்லாம் வந்து ஹெல்ப்னு கேட்டதும் அவர் உதவி பண்ணாரு. இதே போல் குட்டீஸ், உங்ககிட்டயும் யாராவது சாரின்னு கேட்டால் அவங்கள மன்னிச்சிடுங்க. யாராவது ஹெல்ப்னு கேட்டால் அவங்களுக்கு உதவி பண்ணணும். ஓகேவா குட்டீஸ்? இதே போல் இன்னும் சூப்பரான கதையோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய், காட் பிளஸ் யூ குட்டீஸ்.